தாவேகா ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசிய விவகாரத்தில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசிய விவகாரத்தில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசிய விவகாரத்தில் மேலும் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்போது தாவேகா ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசிய விவகாரத்தில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? வணக்கம். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக திருவல்லிக்கேணி போலீசாரால் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இந்த செயலை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேராலேயே இந்த விவகாரம் நடைபெற்றதாக முதல் கட்டமாக கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு மற்றும் நரேஷ், கார்த்தி உள்ளிட்ட 11 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருநாவுக்கரசு என்பவர் இவர்கள்தான் காரணம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவானது திருவல்லிக்கேணி போலீசார் நடத்தப்பட்டது. அதன் பின்பு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் இந்த முன்ஜாமீன் பெற்று அதன் பின்பு கையெழுத்திட வேண்டும். ஆனால் கையெழுத்திட தற்போது வரை இவர்கள் இருவர் தரப்பிலும் வரவில்லை. எனினும் இது தொடர்பாக தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் 3 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவித்தனர். 4 பேரை இது தொடர்பாக விசாரணை செய்திருந்தனர். மதுரையை சேர்ந்த கணேசன், ரகு உள்ளிட்ட 4 பேரை விசாரணை செய்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கணேசன், ரகு, பிரகாஷ், சாமியப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த 11 பேரிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் இவர்கள் இந்த 3 பேர் ஈடுபட்டதாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த வழக்கு தொடர்பாக 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் கணக்கில் வராத பணமும் மற்றும் ஹவாலா பணம் இந்த விவகாரத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த பண விவகாரத்தில் இந்த 3 பேரும் செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த 3 பேரையும் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில நேரங்களில் அவரிடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த வழக்கு தொடர்பாக 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்னும் சில பேர் கைது செய்வதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.